இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் 11, 2026, 11/6/2026, தமிழ் பராபவ வருடம் வைகாசி மாதம் 28ஆம் நாள் வியாழக்கிழமை. ரேவதி நட்சத்திரம் காலை 8:17 வரை, அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். தேய்பிறை ஏகாதசி திதி இரவு 10:36 வரை, அதன் பிறகு துவாதசி திதி. சித்த யோகம். சிம்மம் மற்றும் கன்னி ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று ஏகாதசி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன், கடகத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி சந்திரன். இன்று காலை 8:17 வரை சந்திரன் மீன ராசியிலும், அதன் பிறகு காலை 8:17 மேல் மேஷ ராசியிலும் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால இன்று காலை 8:17 வரை சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி காலை 8:15 வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் அதுக்கப்புறம் ராசிக்குள்ள வராருங்க. ராசிநாதன் செவ்வாயோட இணைகிறாரு. சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு மன தைரியத்தையும் வெற்றியையும் தரும். உங்க உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். உடம்பும் இல்ல மனசும் புத்துணர்வு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. சலிப்புத்தன்மை அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை, அதுவும் படிக்கிற குழந்தைகளுக்கு, வேலை தேடி வேலை இல்லாம இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இன்னைக்கு சலிப்பு ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அதை போக்கக்கூடிய வகையில உங்களுடைய எதிர்பாலின நண்பர்களின் ஆலோசனை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய தொழில் முயற்சி, வேலை முயற்சிக்கான முயற்சியில இன்னைக்கு ஒரு நற்செய்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீடு மனை சார்ந்த ஆசைகள் பூர்த்தியாகும். நீண்ட வருடங்களாக, நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு இருந்த விஷயத்துல நடக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. சந்தோஷ மிகுதி ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே உங்களுக்கு மனதைரியம் தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். எதிரிகள் அடங்கி போவார்கள். உங்களுடைய வேலை சம்பந்தமான முயற்சி அல்லது படிப்பு சம்பந்தமான முயற்சியில ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டு சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் மனஸ்தாபத்தை தவிர்ப்பது நல்லது. உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபத்தை தவிர்ப்பது நல்லது. இன்னைக்கு எதை பேசினாலும் பிரச்சனை வரும். அதனால மேலாந்த வாரியா சுமூகமா பேசிட்டு போறதுக்கு பாருங்க. நீங்க அனாவசியமா வம்புக்கு இழுத்து அடுத்தவங்களை சங்கடப்படுத்தி பேசுறதை காட்டிலும் இன்னைக்கு புன்முறுவலோட உங்க வேலையை மட்டும் பார்க்கறது நல்லது. வேலைக்காக முயற்சி எடுக்கிறவங்க, அரசாங்க ரீதியான குழப்பங்களை சந்திக்கிறவர்கள், இவர்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அதுவும் குறிப்பா வழக்கு சம்பந்தமா அரசு அதிகாரிகளை சந்திக்கும் பொழுது மரியாதையுடன் பேசுவது நல்லது. ரிஷப ராசி விரயஸ்தானத்தில் விரையாதிபதியோடு சேர்ந்த சந்திரன் சந்திரமங்கல யோகம் கடன் அதிகரிப்பை ஏற்படுத்தும். கடனை வாங்கறதுக்கான முயற்சியில வெற்றி அடைவீங்க. உங்களுக்கு அரசாங்க ரீதியாக மதிப்பு மரியாதை உயர்ந்து உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல புதிய முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தமாக, அதாவது வாழ்க்கை துணை சம்பந்தமாக இன்னைக்கு ஒரு புதிய முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்பாலினத்தவர்களின் உதவியால் குடும்ப நிம்மதி ஏற்படுகின்ற சாதகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நண்பர்களின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். புதிய நண்பர்கள் ஆதாயத்தை பெறுவார்கள். இன்னைக்கு உங்களுக்கு யார் வந்து பேசினாலும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அவங்க உங்களை தேடி வந்து பேசுவாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இளம் வயது ஆண் பெண்கள் காதல் விஷயத்துல இன்னைக்கு செலவுகள் ஏற்படும். அதனால கொஞ்சம் செலவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு பாருங்க. கடன் அதிகரிக்காம பார்த்துக்கிறது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். குறிப்பா வீடு மனை சார்ந்த தேவைகள், தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த
செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகன மாற்றம் அல்லது 2 வீலர்ல இருந்து கார் வாங்குறதுக்கான சூழ்நிலை இருக்கு. சிலருக்கு கடல் கடந்த பயணத்தின் மூலமாக சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல வேலையில பதவியும் அரசாங்க ரீதியான முன்னேற்றமும் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் இருக்கும். புதுசா கடன் வாங்கலாமான்னு கேட்டா தாராளமா. நீங்க 10 ரூபா கேட்டீங்கன்னா பேங்க்ல 1 லட்ச ரூபா தருவாங்க. அதாவது நீங்க கேட்கறத விட 100 மடங்கு 1000 மடங்கு அதிகமா தரத்துக்கு தயாரா இருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்க பேர்ல நன்மதிப்பு இருக்கும். செலவுகள், அதுவும் குறிப்பா முதலீட்டுக்கான செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புதிய முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. அதுவும் லாபஸ்தானத்துல சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குறிப்பா உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது இன்கிரிமெண்ட் அல்லது ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. உடன்பிறப்புகளின் வளர்ச்சியால் மன நிம்மதி ஏற்படும். உங்களுக்கு இன்று அதீத தனலாபம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஒரு வார்த்தை பேசினாலும் திருவாசகமா இருக்கணும். ஒரு வாசகம் பேசினாலும் திருவாசகமா இருக்கணும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாக்கு சுத்தமா இருக்கும். அதனால உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய படிப்பின் காரணமாக மரியாதை உயர்வை பெறுவீர்கள். பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கும். எதிர்பாலினத்தவர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. குடும்பத்துல ஒரு உறவு போயிட்டு இன்னொரு உறவு வரத்துக்கான நேரம். அதனால உங்களுக்கு எந்த உறவு எந்த வருமானம் ஏற்படுங்கிறது இருக்கு. ஆரோக்கிய விஷயத்துல உங்களுடைய ஆரோக்கிய விஷயம், தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முன்னெடுப்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். நீங்க குறிப்பா சொந்தமா பிசினஸ் பண்றீங்க, தொழில் பண்றீங்கன்னா கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த கடனை வாங்குறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த கடன் வாங்குறதுனால புதிய முதலீடுகள் வெற்றியை தரும். நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். புதிய சொத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடக ராசி ராசிநாதன் 9 மற்றும் 10ஆம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றாரு. இன்னைக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் காலை 8:15 மணிக்கு மேல 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 8:17க்கு மேல. இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய சொத்து விஷயத்துல ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நிலம் வீடு மனை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று வளர்ச்சியும் தெளிவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு சொத்து சேர்க்கைக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற லாபகரமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க மீண்டும் திரும்பி வரத்துக்கான நேரம் இது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அதன் மூலமாக சொத்து கைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்பிலிருந்து விடுதலை கிடைத்து அவர்களால் ஏற்பட்ட குழப்பத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக ஏற்படுத்தப்பட்ட வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். எதிர்மறையா செயல்பட்டு இருந்தவங்க இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா செயல்படுவாங்க. நேர்மறையா இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தவறான வார்த்தை பிரயோகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுடைய தொழில் சார்ந்த செலவுகளாக இருக்கும். தொழில் முதலீடுகளில் இருந்த தடைகள் விலகிறதுனால புதிய முதலீடுகள் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கும் வியாபாரத்துல புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்குமான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். கடல் கடந்த தொடர்புகள் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். சிம்ம ராசி இன்று காலை 8:17 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. அதன் பிறகு 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி செவ்வாயோட இணையிறாரு. குறிப்பா வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல உங்கள் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி உங்களுடைய வெற்றிகளை நிரந்தரமாக்கிக் கொள்வதற்கான யோகம் ஏற்பட்டு அதனால மன நிம்மதியும் குடும்ப நிம்மதியும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்க ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இத்தனை நாளா உங்ககிட்ட ஒரு சோர்வு இருக்கும். இன்னைக்கு அந்த சோர்விலிருந்து விடுதலை கிடைக்கும். மனத்தெளிவும் உடல் தெளிவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மேல் அதிகாரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்கான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்க நினைச்ச காரியத்தை சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நினைச்ச காரியத்துல வெற்றி அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காலை 8 மணி வரைக்கும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நீங்க மனசுல இருந்து பயம் விலகிறதுக்கான சூழ்நிலை அது 8:15 மணிக்கு மேல ஏற்படும். குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய உடன்பிறப்புகள், இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள்ல அரசாங்க தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கனால இன்னைக்கு அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு அதிகாரிகளால் உங்களுக்கு தேவையற்ற மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றி அடையணும்னு நினைச்சு செயல்படுவீங்க. ஆனா வெற்றி வருவதில் தாமதம் ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பணவிரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியாக அல்லது மேலதிகாரிகள் ரீதியாக உங்களுக்கு ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உடல் சோர்வு ஏற்படும், மனச்சோர்வு உடச்சோர்வு இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்க மேலதிகாரிகளோ உங்க கூட ஒர்க் பண்றவங்களோ உங்களுக்கு எதிர்மறையா செயல்படுறதுனாலதான். பொறுமை காப்பது அவசியம். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். கன்னி ராசி, இன்று காலை 8 மணி 17 நிமிடம் வரை சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் அதன் பிறகு அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துறாரு. சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதனால இன்று முதல் இன்னும் ஒரு 2.25 நாள் நீங்க எதையுமே அவசரப்பட்டு வார்த்தையால சொல்லாதீங்க. எதை சொன்னாலும் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். நீங்க குழந்தைகள் விஷயத்துல உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களால் ஆதாயத்தை பெறுவதற்கான சூழ்நிலை இருக்கு. அதனால அதிகமா கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே தேவையில்லாத இரிட்டேஷன்னால அடுத்தவங்க கிட்ட வாயை கொடுத்து வம்பு கிழப்பீங்க. நீங்க வம்புக்கு இழுக்கிறது மட்டும் இல்லாம அடுத்தவங்களையும் இரிட்டேட் பண்ணுவீங்க. இன்னைக்கு உங்களுக்கு தேவையில்லாத எதிர்ப்புகள் அதிகரிக்கும். பண விவகாரங்கள்ல உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறது மட்டும் இல்லாம வருமானத்துல தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் குடும்பத்துல உங்களுடைய பிரச்சனைகள் பூதாகாரமா வெடிக்கக்கூடிய வகையில இருக்கும். கணவன் மனைவி உறவுல நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள், அதாவது நீர் பூத்த நெருப்பா இருந்த பிரச்சனை இன்னைக்கு வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு சந்திராஷ்டமம் தான். அதனால எந்த இடத்துலையும் உங்களுடைய கோபத்தையோ சலிப்புத்தன்மையோ வெளிப்படுத்தாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணினா ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பண விவகாரங்களிலோ அல்லது மற்ற விவகாரங்களிலோ சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத தடுமாற்றமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். யாருகிட்ட எதை பேசணும்னு தெரியாது. தேவையில்லாத பேசி சண்டை சஞ்சரவுகளை வளர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்ப விஷயத்துல நீங்க எதை பேசினாலும் எதிர்மறை பலன்கள் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல இன்னைக்கு உங்களுக்கு பதட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது எதிர்மறை பலன்கள் ஏற்படுத்தும். அதனால அரசாங்க ரீதியாகவோ அரசியல் பதவியில் இருக்கிறவங்க கிட்டயோ இன்னைக்கு மோதல் போக்கு கடைபிடிக்காம இருந்துக்கோங்க. பேச்சுக்களில் கவனம் தேவை. மரியாதை உணர்வோடு பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. துலாம் ராசி, 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் இன்று காலை 8:15 மணிக்கு மேல 7ஆம் இடத்துக்கு வர்றார். சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். இளம் வயது ஆண் பெண்கள் காதல் விஷயத்துல மனசுல இருக்கிற காதலை வெளிப்படுத்துவீங்க. திருமண விஷயத்துல இருந்த தடைகள் விலகும். நண்பர்கள் விஷயத்துல உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். தன வரவு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை மட்டும் இல்லாம புதிய தொழில் துவங்குவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக கூட ஒர்க் பண்றவங்க ஏற்படுத்தின சிக்கல்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். உங்க கூட ஒர்க் பண்றவங்க அல்லது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ஏற்படுத்திய சிக்கலை, அதுவும் குறிப்பா ஆப்போசிட் ஜெண்டர் ஆணோ பெண்ணோ அவங்க ஏதாவது ஒரு உங்களை பத்தி தப்பா சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அதுக்கு உங்க மேலதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு மரியாதை உயர்வும் சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் அல்லது சக பணியாளர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உத்தியோக ரீதியாக இடமாற்றத்தை ஏற்படுத்தும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும்.
தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல இன்னைக்கு அனாவசிய செலவுகள் இருந்தாலும் அலைச்சலை கொடுக்குமே தவிர அதுல நஷ்டம் ஏற்படாது, அதுல தோல்வியும் வராது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க கூட பிறந்தவங்க சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். குறிப்பா உங்களுடைய மாமனார் மாமியார் அவங்க விஷயத்துல, அதாவது வாழ்க்கை துணையின் பெற்றோர் விஷயத்துல நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தந்து வருமானத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கலை தீர்ப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். விருச்சிக ராசி, ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் தேய்பிறை சந்திரன் இருக்காரு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான சூழ்நிலை இருக்கு. அதனால உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். உங்ககிட்ட ஒரு தெளிவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. உடல் ரீதியான வியாதிகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கடனை அதிகரித்தாலும் அதனால உங்களுக்கு முதலீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதன் மூலமாக தொழில் அபிவிருத்தியும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயத்துல புதிய முடிவுகள் எடுப்பீர்கள். அதற்கு தேவையான பண உதவிகள் கடன் மூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் வெளிநாட்டுல முதலீடு பண்ணணும், வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக சில புதிய நட்புகளின் அறிமுகம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக மாற்றி செயல்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான யோகம் ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய முன்ஜென்ம புண்ணியம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு முதலீடுகள் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வர வருமானத்தை வச்சு கடன் அடைங்க, வருமானத்தை வச்சு சொத்து சேர்க்கலாம். ஆனா இந்த படாடோப செலவை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குழந்தைகள் விஷயத்துல நீங்க ஏற்படுத்தின சிக்கல் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவர்களுடைய படிப்பு அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று பொறுமை காப்பது நல்லது. ஏன்னா இன்னைக்கு அவசரப்பட்டீங்கன்னா நாளைக்கு அது அவங்களுக்கே சிக்கலாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகிறதை காட்டிலும் தொழில் ரீதியான முயற்சிகள்ல சில புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அதாவது நீங்க ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த தொழிலை அல்லது ஏற்கனவே நீங்க பண்ணிட்டு இருந்த வியாபாரத்தை மீண்டும் துவக்குவதற்கான முயற்சியில கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தி உங்களுடைய தொழில்ல புதிய முதலீடுகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு லாபகரமான நாள். தனுசு ராசி, நீண்ட நாட்களுக்கு பிறகு உடன்பிறப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. கூட பிறந்தவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. குழந்தைகளும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுத்துவார்கள். ஆனா அவங்கள கொஞ்சம் இரிட்டேட் பண்ணீங்கன்னா பிடிவாதம் பிடிச்சு சங்கடப்படுத்துவாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகள்ல புதிய லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புதிய முதலீடுகள் லாபத்தை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைத்து அதன் மூலமாக ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு குடும்பத்துல உறவுகளை கொண்டு வந்து அதனால செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன், லாபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. நீங்க வியாபாரியா இருந்தா உங்க வியாபாரத்துல அரசாங்க ரீதியான தடைகள் விலகி உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எதிரிகளால் ஏற்படுத்தப்பட்ட சிக்கலிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தந்தை மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் விலகி அனுகூல பலன்கள் ஏற்படும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா தந்தைக்கு பாடம் புகட்டக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் நிதானமா இருங்க. அதாவது உங்களுக்கு வியாதி கிடையாது, ஆனா உடம்பு அசதியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் இன்று உங்களுடைய வழக்கு அல்லது உடன்பிறப்புகளின் தேவைகள், பங்காளிகளின் தேவைகளுக்காக அதிகமான உழைப்பை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதனால உடல் சோர்வு ஏற்படும். மகர ராசி, ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. இது உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் அது நிலம் சார்ந்த வருமானமா இருக்கும், தொழில் சார்ந்த வருமானமா இருக்கும். ஆனா கடுமையான உழைப்பு இருக்கும். உடம்புல அசதி ஏற்படுறது மட்டும் இல்லாம உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கான நேரம் இது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துன்னா உடனே மருத்துவரை நாடுவது நல்லதும். அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய காதல் விஷயத்துல கொஞ்சம் ஆக்ரோஷமா செயல்படுவீங்க. இது தேவையில்லாத விமர்சனங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. இளம் வயது ஆண் பெண்கள்
திருமண விஷயத்துல அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆனா உங்க பதட்டமான செயல்பாடுகள் அடுத்தவங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். நிலம் சம்பந்தமா, தொழில் சம்பந்தமா ஒரு புதிய மாற்றம் ஏற்படும். நீங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற தொழில்ல புதிய முதலீடுகள் மூலமாக லாபத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பு ஏற்படும். புதிய பார்ட்னர்ஸ் அமைவாங்க. அந்த பார்ட்னர்ஸ்னால உங்களுக்கு சிக்கல்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு சொத்து பங்கு பிரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சொத்து கைக்கு வரலாமா அப்படின்னு கேட்டா அது சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான நேரம் இது. அதே சமயம் இன்னைக்கு உங்களுடைய புதிய சொத்து வாங்க முயற்சியில கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த கடன் தேவை இருந்தா மட்டும் வாங்க, இல்லாட்டி அரசாங்க அதிகாரிகளின் சங்கடங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க கடன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா திருப்பி அடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு பணவிரயம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்க ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்றீங்க, இல்லாட்டி நிலம் சார்ந்த தொழில் பண்றீங்க, இல்லாட்டி விவசாயம் சார்ந்த தொழில் பண்றீங்கன்னா இன்னைக்கு அது உங்களுக்கு வெற்றியை தரும். தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கடுமையான உழைப்பை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற உழைக்கும் சூழ்நிலை ஏற்படுகின்ற நாள். கும்பராசி, இன்னைக்கு உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்க ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பண விரயமாறுதுன்னு கவலைப்படாதீங்க. உடம்புல இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். அரசாங்க ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை சம்பந்தமா கோர்ட்டில் லீகல் ப்ரொசீஜர்ஸ் இருந்ததுன்னா அதுலயும் உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படும். ஒன்னா அவங்க திரும்பி உங்ககிட்ட வந்து சேர்ந்து வாழறதுக்கு முயற்சி எடுப்பாங்க, இல்லாட்டி கட் அண்ட் ரைட்டா அவங்க சில முடிவு எடுத்தாங்கன்னா அது உங்களுக்கு தெளிவை தரும், உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கான யோகம் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமா கூட பிறந்தவங்க கூட சண்டை இருந்ததுன்னா அந்த சண்டையில உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இளைய சகோதரர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். இதனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல செலவுகள் ஏற்பட்டதுன்னா அதனால உங்களுக்கு மன தெளிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகளின் உதவி ஆதாயத்தை கொடுக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நீங்க பேசுறது சந்தோஷத்துக்கு இருந்தா நல்லது. தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்துற மாதிரி இருந்ததுன்னா இன்னைக்கு வாழ்க்கை துணையின் விஷயத்துல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் சிக்கலை ஏற்படுத்தும். சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல சங்கடத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் தேவைக்காக உங்களை அலைய விட்டாங்கன்னா அது உங்களுக்கு உடல் சோர்வை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. குடும்பத்துல பண தேவைகள் பூர்த்தியாகும். உங்க ஆரோக்கிய விஷயத்திலும் மருத்துவ ரீதியான செலவுகளால் சங்கடம் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்துல உங்களை பத்தி தப்பான குற்றம் சாட்டு சுமத்தி இருந்தாங்கன்னா அதுல இருந்து விடுதலை கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கு. ஆனா அது சம்பந்தமா வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி, ராசி மற்றும் 2ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. குறிப்பா ராசியில இருக்கிற வரைக்கும் குரு பார்வையில சந்திரன் 2ஆம் இடம் போகும் பொழுது காலை 8 மணி 17 நிமிடங்களுக்கு மேல யோகாதிபதியான செவ்வாயோட இணையிறது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு நெருங்கிய உறவை பிரிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சஞ்சலமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இன்னைக்கு எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்காக உதவிகரமாக இருக்கும். ஆனா உறவுகள் வகையில அல்லது நெருங்கிய நட்பு வகையில உங்களுக்கு பிரிவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இன்னைக்கு அனாவசிய சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் அல்லது எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்களை தீர்க்கிறதுக்கான பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிகார வார்த்தைகளை பேசி எதிரிகளுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவதை தடுத்து உங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நிலம், வீடு, மனை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்க கூட பிறந்தவங்க உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய அறிவுரையை கேட்டு செயல்படுவாங்க. உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்துல அவங்களுக்கு வர வேண்டிய பணபாக்கைகள் வசூலாகும். அவங்களுடைய காதலுக்கு நீங்க உற்ற துணையாக இருந்து செயல்படுவதன் மூலமாக அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சீரமைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள்.
இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.